ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வீடியோ டைப்ல இருக்கிற தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஆட் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா அகிலேஷ்க்கும் மோகனுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அகிலேஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அன்னைக்கேன்னு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் டூல் ஓப்பன் பண்ணி ஸோ வேறு கேம்பெயின்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சார் இன்னும் இல்லை சார். கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருக்குது சார், அதனால தான் சார். சரி, ஆக்சுவலி வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபோனில் தான் சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. லேப்லேயும் கொஞ்சம் நான் இன்னும் வீட்டுக்கே போகல, அதனால சரி, ஓகேப்பா, நோ இஷ்யூ. சரி, ஓகே. நம்ம இந்த கூகுள் நான் ஆட்ல பண்ணிடுறேன் சார். ஓகே. கூகுள் ஆட்ல இருக்கிற வந்துட்டு என்ன அப்படின்னா மொத்தமா அதுக்குள்ள ஒரு 8 டைப்ஸ் வந்துட்டு காட்டுனது. ஸோ அதில் வீடியோ டைப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் கன்வர்ஷன்ஸ் அப்படின்ற ஒன்றுன்றது இருக்குது. அது கன்வர்ஷன் ட்ராக்கிங் அப்படின்றது நான் தனியாக சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு டைப் வந்துட்டு இருக்குது. அது நம்ம யூடியூப் சேனலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அது ஹோம்ஒர்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆடுக்குள்ளே இருக்கிற அதர் டைப்ஸ் ஆஃப் ஆடில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டிஸ்பிளே ஆடு. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே ஆடு. ஸோ டிஸ்பிளே ஆட் அப்படின்றது ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் மூலியமாக நம்மளோட ஆடை டிஸ்பிளே பண்ண போகிறது. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்த டைப்பு வீடியோ மூலியமாக வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஸோ யூடியூப்போட பிளாட்ஃபார்மை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு இமேஜை மட்டும் யூஸ் பண்ணி இமேஜை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த டைப் ஆஃப் இமேஜ் ஆட் அப்படின்றது ஸோ எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா மெயினாக வந்துட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளோட பார்ட்னர் வெப்சைட்ஸில் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். கூகுள் பார்ட்னர் வெப்சைட்டு. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்துட்டு ஒரு சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். maalaimala.com அப்படின்ற ஒரு சைட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது அப்போ உங்களுக்கு? ஆகுது சார். ஆகுது சார். ஓகே. நான் எனக்கு மாலைமலர் சைட்டில் ஏதோ இஷ்யூ இருக்கும் போல தெரியுது. நான் அதனால் வேற ஒரு சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒன் இண்டியா தமிழ் அப்படின்ற ஒரு சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் இமேஜ் ஆட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு பேனர் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடு மெயினாக கூகுள் பார்ட்னர் வெப்சைட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிமெயிலில் உங்களோட ஆட் இந்த ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆட் டிஸ்பிளே ஆகலாம். யூடியூப் ஓப்பன் ஆகும்போதோ நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் டிஸ்பிளே ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் ஏதாவது நீங்கள் கேம்ஸ் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கலாம், இல்லைனா மொபைல் டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ டக்குன்னு ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த கிரிக் பஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரிக் பஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்கோர்லாம் பார்க்கும்போது திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்துட்டு வரும்போது இந்த rummycircle.com ரிலேட்டடான ஆட் எல்லாமே நிறையாவே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. நடந்திருக்கா? கிரிக் பஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். இருக்காப்பா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. 3 பேர் தானே இருக்கோம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? நீங்க ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன் நீங்க வந்துட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனை நோண்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இமேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா? இல்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்?
வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஜிமெயிலு, நீங்கள் ஜிமெயிலையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட அந்த ஸ்பான்சர்ட் அப்படின்ற ஒரு டேப் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்பான்சர்ட் அப்படின்ற டேபுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு நிறையா மெயில்ஸ் நிறையா வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் இந்த கூகுள் ஆடுக்குள்ளே இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் ஆட் தான். ஸோ இதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமேஜ் ஆடுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் டிஸ்பிளே ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் ஆடு இல்லைன்னா டிஸ்பிளே ஆடு. ஓகே. ஸோ இந்த டிஸ்பிளே ஆடு மெயினாக எங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா பார்ட்னர் வெப்சைட்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்ட்னர் வெப்சைட்னா என்ன? கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. இது கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டூல் தான். இப்போ அகிலேஷ் வந்துட்டு புதுசாக ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி அருண் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் அமௌண்ட் ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும். இப்போ நம்ம யூடியூப் சேனல்லாம் வைக்கிறோம். லைக் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரு அதே மாதிரி வாட்ச் வியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகிட்டு உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே வருது இல்லையா? யூடியூப்ல எல்லாமே அமௌண்ட் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ அகிலேஷும் அருணும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் வழியாக அவங்க ஏதாவது மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த கூகுள் ஆட்சென்ஸில் போயிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டோட டீட்டெயிலை வச்சு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சம் ப்ராசஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1000 வியூஸாவது வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூகுள் ஆட்சென்ஸுக்குள்ளே வர டாபிக்ஸு. சரியா? அப்போது இந்த கூகுள் ஆட்சென்ஸுக்குள்ளே போய் அகிலேஷும் அருணும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 வெப்சைட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளோட பார்ட்னர் சைட்ஸாக மாறிடும். ஓகேவா? பிகாஸ் வெப்சைட் அப்படின்றது நம்மளோடது. ஜிமெயில் ஆடு தெரியும்னு சொன்னேன். ஜிமெயில் யாரோடது? கூகுளோடது தான். அதேமாரி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது நீங்கள் கேம்ஸ் ஏதாவது கேம் இது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது கேம்ஸ் விளாட்றதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது அது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளோடது. அப்போது டைரெக்டாக அவங்க அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். பிகாஸ் அதான் இந்த இதுக்கு எல்லாமே ஓனர் இவங்க தான். ஆனால் அகிலேஷ் அருண் அப்படின்றவங்களோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி. அந்த அகிலேஷ் அப்படின்றதுக்கு ஓனர் வந்துட்டு யாரு? அகிலேஷ் தான். அருணோட வெப்சைட்டுக்கு ஓனர் யாரு? அருண் தான். அப்போது இவங்களோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன பண்ணணும், இவங்களோட வெப்சைட்லையும் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியாது. அப்போது உங்களோட வெப்சைட் வழியாக நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சைட்டு கூகுளோட பார்ட்னர் சைட்டாக மாறிடும். அதாவது ஜிமெயில், ப்ளே ஸ்டோரு, யூடியூப் மாதிரி உங்களோட வெப்சைட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் பார்ட்னர் வெப்சைட்டாக மாறிடும். அப்போது இந்த கூகுள் பார்ட்னர் வெப்சைட்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பேனராக தெரியும். இந்த பேனராக தெரிகிறதுனால நமக்கு என்ன யூஸ்? அகிலேஷுக்கும் அருணுக்கும் என்ன யூஸ்? அதாவது அகிலேஷோட வெப்சைட்டை வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். யாரோ ஒருத்தவங்க டிஸ்பிளே ஆட் ரன் பண்ணுறாங்க. யார்? அகிலேஷோட வெப்சைட்டை டார்கெட் பண்ணி டிஸ்பிளே ஆட் ரன் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்துட்டு அகிலேஷோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே லைக் வந்துட்டு என்ன தெரிய போகுது? பேனர் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகுது. இவரோட வெப்சைட்டில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா பேனர் ஆடாக நம்ம கிரியேட் பண்ணுற, அதாவது அட்வர்டைசர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். கான்செப்ட் புரிஞ்சதுங்களா? பாருங்கள், இன்சூரன்ஸ், நவான், நியோ, டாடா நியோ மணி இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் ஆடு. அப்போ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த கூகுள் ஆடில் இருக்கிற இமேஜ் ஆடு ஆர் டிஸ்பிளே ஆட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஆட் மூலியமாக கிரியேட் பண்ணுற ஒரு ஆடு இது. அப்போ இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பேனர் ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த பேனர் ஆட் வந்துட்டு எங்கே டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னா பார்ட்னர் வெப்சைட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
யூடியூப்ல டிஸ்ப்ளே ஆகும். இது மாதிரி இமேஜா தெரியும். அதே மாதிரி லைக் வந்துட்டு நீங்க மொபைல்ல ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். Play Storeல நீங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்க டிஸ்ப்ளே ஆகும். Gmailலயும் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அப்போ இந்த டைப் ஆஃப் ஆட் எதுக்காக? ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, டைரக்ட்டா ஒரு இமேஜ யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் ஆட வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். லைக் வந்துட்டு YouTube அதாவது வீடியோ ஆடுன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம நம்மளோட ஆட் எந்தெந்த YouTubeல அதாவது எந்த YouTube வீடியோ பார்க்கும்போது, எந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா டாபிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு பார்க்கும்போது, கீவேர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கும்போது, இல்லன்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்துட்டு ஏதாவது நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டார்கெட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ ஆட்ல நம்ம பார்த்தோம். அதே மாரி தான் இங்கேயும் சேம் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா புரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எங்க இருக்கு? இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் குடுப்பாங்க. அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டாபிக்ஸ் அப்படின்றத புரொவைட் பண்றாங்க. பிளேஸ்மென்ட் அப்படின்றத புரொவைட் பண்றாங்க. சப்போஸ் அகிலேஷ் அப்படின்ற வெப்சைட்ல சச்சின் டெண்டுல்கர் சச்சின் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு வெப்சைட்ல கண்டென்ட் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்ல கீவேர்ட்ஸ் அப்படின்ற இடத்துல சச்சின் அப்படின்ற கீவேர்டை யாராவது டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா அகிலேஷோட வெப்சைட்ல நம்மளோட ஆடு தெரியும். டாபிக்ஸ். ஸோ டாபிக்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத யாராவது சப்போஸ் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த அகிலேஷ் வெப்சைட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பேசியிருக்கு அப்படின்னா ஸோ இந்த அகிலேஷ் அப்படின்ற வெப்சைட்ல வந்துட்டு நம்மளோட ஆட் வந்துட்டு தெரியும். அதே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ டைரக்டா அகிலேஷ் அப்படின்ற வெப்சைட்லயே என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். இந்த டார்கெட்டிங் மெத்தடு லைக் வந்துட்டு இந்த டிஸ்ப்ளே ஆட்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு உள்ளுக்குள்ள எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்கெட் பண்றது அப்படின்றது நம்ம கூகுள் வீடியோ ஆட்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதே மெத்தட் தான் அங்க யூடியூப் ரிலேட்டடா நம்ம டார்கெட் பண்ணோம். இங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் பார்ட்னர் வெப்சைட் ரிலேட்டடா இருக்கிறத நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி நம்மளோட ஆடை ரன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இந்த வீடியோ ஆடா இருக்கட்டும், அதே மாதிரி இமேஜ் ஆடா இருக்கட்டும். ஸோ 100% வந்துட்டு என்ன அப்படின்னா அது பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக அதே மாதிரி பிசினஸோட அவேர்னஸ்க்காக மட்டும்தான் ரன் பண்றதுங்க. இது மூலியமா நீங்க லீட்ஸோ சேல்ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது பார்த்ததுனால ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும். அவேர்னஸ் இந்த கிடைச்சதுனால உங்களுக்கு வந்துட்டு பிசினஸா கன்வெர்ட் ஆகலாம். ஆனா இதனால உங்களுக்கு வந்துட்டு 100% லீடு வந்துட்டு வரும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கேரண்டிக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ லீட் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆடுக்குள்ள வேற ஒரு டைப் இருக்கு. அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க நமக்கு இங்க பேனர் வந்துட்டு தெரியுது இல்லையா? இந்த பேனரை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இது வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட்ல நம்ம பார்க்கும்போதே அந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு செட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லைக் நம்மளோட இமேஜை யூஸ் பண்ணி ஒரு ஆட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். அந்த இமேஜை கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன நடக்க போகுது வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகே ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வீடியோஸை யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம இமேஜை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே லைக் வந்துட்டு ஒரு வீடியோ ஆட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது லைக் வந்துட்டு என்ன இமேஜ்ன்னு இருக்கும் இல்லை அப்படின்னா டிஸ்பிளேன்னு இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேற எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே இல்லைங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜிமெயிலில் எப்படி நம்மளோட ஆட் வந்துட்டு தெரியும் அப்படின்றத கூட ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ அந்த ஜிமெயிலில் தெரிய போகிற ஆடு தான் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி. ஸோ ஒரு ப்ரிவியூ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு டிஸ்பிளே ஆட் நம்ம கிரியேட் பண்ண போகிற அந்த டிஸ்பிளே ஆடு எப்படி ப்ரிவியூ ஆக போகுது, அதே மாதிரி அந்த டிஸ்பிளே கிரியேட் பண்ண போகிற டிஸ்பிளே ஆடில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதையும் இப்போ நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு எனக்கு தெரியல.
ஓகே, உங்க மொபைல்லயே ஜிமெயில் இருந்துச்சுன்னா கூட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில மெயில்ஸ் வந்துட்டு வந்திருக்கலாம். பாருங்க, இங்கே நான் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ப்ரொமோஷன் அப்படின்ற டேபை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடு இல்லைன்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுங்க நான் வேற ஒரு மெயில் இங்கே நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. ஓகே, இந்த மெயிலுக்குள்ளே எனக்கு எதுவும் வரல. வேற ஒரு மெயில் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்திருக்கு பாருங்க. டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்பான்சர்டு. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஒரு ஸ்பான்சர்டு எங்கே இருக்குது? இந்த சோசியல் அப்படின்ற டேபுக்குள்ளே இருக்குது. ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோஷனுக்குள்ளேயே வந்திருக்கு பாருங்கள். ஸ்பான்சர்டு கூகுள் க்ரோமு ஸ்பான்சர்டு, கிரிம்சன் கிரெஸ்ட் கோயம்புத்தூர் ஸ்பான்சர்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சோசியல் அப்படின்ற டேபுக்குள்ளே போகும்போதும் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ், ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டில் இருந்து எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட மெயிலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ற டேபு சோசியல் அப்படின்ற டேபுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ட் ஆடு வந்திருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஆட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இந்த கூகுள் க்ரோம் இங்கே நம்ம பார்க்குறதுல உங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதாவது நம்ம ஆடு வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் கேட்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது கூகுள் க்ரோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே தெரியிற பிஸ்னஸ் நேம்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் நேம் வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்கணும். ஓகே, பிஸ்னஸ் நேம் பார்த்துட்டோம். அடுத்து டவுன்லோட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் அப்படின்றது இருக்கு இல்லையா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன். ஒரு ஆடு கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இமேஜ்ன்றது வந்துடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த இமேஜ் ஆடு கிரியேட் பண்ணும்போது, இமேஜை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நேம் வந்துட்டு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த சின்க்ரனைஸ் யுவர் பாஸ்வேர்ட் புக் மார்க்ஸ் அண்ட் டேப் அக்ராஸ் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் லாங் ஹெட்லைனாக இருக்கலாம். இமேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜோட சேர்த்து கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் நேம் கொடுக்க போகிறோம், ஹெட்லைன்ஸ் கொடுக்க போகிறோம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதோட சேர்த்து இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே லேர்ன் மோர் அப்படின்ற பட்டன், மேலே டவுன்லோடு, கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் மோர். ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சிடிஏ பட்டன் வந்துட்டு இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணும், லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போது நம்ம வீடியோ ஆட் பார்க்கும்போது ஃபைனலாக இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவை மட்டும் எடுத்து வீடியோவோட யூஆர்எல்லை மட்டும் காப்பி பண்ணி அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பிஸ்னஸ் நேம் கேட்டிருக்காது, ஆனால் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம், சிடிஏ கேட்டுச்சு, அதே மாதிரி லேண்டிங் பேஜ் கேட்டுச்சு. இங்கே அவ்வளோதான், அதே மாதிரி தான். பிகாஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டைப் ஆஃப் ஆடு, இமேஜ் ஆடு. அப்போ நம்ம இமேஜை யூஸ் பண்ணி ஆடு கிரியேட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், லேண்டிங் பேஜ் சிடிஏ பட்டன் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போது உள்ளுக்குள்ள ப்ரீவியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள், சூஸ் ஏ க்ரோம் டு ஷேர் டேப் அக்ராஸ் டிவைஸ். இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ்ப்பா. சூஸ் க்ரோம் டு ஷேர் டேப்ஸ் அக்ராஸ் டிவைசஸ், இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ். டவுன்லோட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் பாருங்கள், இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இங்கே நம்ம பார்த்த ஹெட்லைனு. இந்த ஹெட்லைன் தான் உள்ளுக்குள்ளே தெரியுது, டவுன்லோட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர். ஓகே, இந்த ஹெட்லைன் இங்கே தெரியுது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனு கீழே தெரியுது, கீழே இருக்கிற அதுதான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இமேஜ், இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சிடிஏ பட்டனு. இப்போ இது பாருங்கள், இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன், ஒரு லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போக போகுது. அப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற
இந்த டைப் ஆஃப் ஆடு இமேஜ் ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இந்த இமேஜ் ஆடு வந்துட்டு எங்கே டிஸ்ப்ளே ஆக போகுதுன்றத சொல்லிட்டேன். ஃபைனலாக ஒரு ஆடு வந்துட்டு டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக இமேஜை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அந்த இமேஜை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது லைக் வந்துட்டு அங்கே ஹெட்லைன் கொடுக்க போகிறோம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், பிஸ்னஸோட நேம் வந்துட்டு கொடுக்க போகிறோம், பட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம், அதே மாதிரி லேண்டிங் பேஜ் கொடுக்க போகிறோம். தென் அது இல்லாமல் நம்ம இமேஜஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அங்கே இருக்க போகிறது. மற்றபடி செட்டிங்ஸு சில செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் செட்டிங்ஸில் சில ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி டார்கெட் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உள்ளுக்குள்ளே சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி, டாபிக்ஸ் பேஸ் பண்ணி, தென் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ண போகிற வெப்சைட்ஸை நீங்கள் டார்கெட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஆடு கிரியேட் பண்ணுறத. எனக்கு எப்படி பண்ணுது? அருண், நீங்கள் எதுவும் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அருண்? எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு சார். மொபைல் தான் சார் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, மொபைல் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகேப்பா, என்னோட டூல் லாகின் ஆயிடுச்சு. ஓகே, புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ கேம்பெயின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அகைன் நான் கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா மேலே வேறு ஏதாவது அப்ஜெக்டிவ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், செலக்ட் ஏ கேம்பெயின் டைப் டிஸ்பிளே வீடியோ டிமாண்ட் ஜென்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஸ்பிளே. ஓகே, கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றதே போயிடலாம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சு, பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸு, டிமாண்ட் ஜென்னு, டிஸ்பிளே. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டிஸ்பிளே கேம்பெயின். ஓகே, பாருங்கள், ரீச் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் 3 million சைட்ஸு. சைட்னா வெப்சைட்டு அண்ட் ஆப்ஸ் வித் என்கேஜிங் கிரியேட்டிவ். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஆட் டைப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம எந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறோமோ அந்த கிளைண்ட்டோட வெப்சைட்டை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், யுவர் பிஸ்னஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளையண்டோட வெப்சைட் எடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் வெப்சைட் கொடுத்தாச்சு. ஸோ மேலே கோல் செலக்ட் பண்ணேன். அடுத்து கேம்பெயின் டைப்பு டிஸ்பிளே அப்படின்றத செலக்ட் பண்ணேன். கீழே வெப் பேஜ் கேட்குது. அதாவது திஸ் இஸ் த வெப் பேஜ் பீப்புள் வில் கோ டு ஆஃப்டர் கிளிக்கிங் யுவர் ஆடு. நம்ம ஃபைனலாக ஒரு ஆடு கிளிக் பண்ண போகிறோம். அப்போது அந்த ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எந்த பேஜுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றது தான் இங்கே கேட்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெப்சைட் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, venson.in அப்படின்ற சைட் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டைரெக்டாக கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே அடுத்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சூஸ் கோல்ஸ் தட் வுட் யூ லைக் டு ஃபோக்கஸ் ஆன். நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு, பிகாஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போது நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கேட்குது. ஒன்று பர்ச்சேஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷோ யுவர் ஆட்ஸ் டு பீப்புள் who are most likely to buy products from your website app or shop. ஸோ யாருக்கு நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன, நம்மளோட ஆட் யாருக்கு வந்துட்டு மெயினாக தெரியணும் அப்படின்னா யாரெல்லாம் ப்ராடக்டை வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு பை பண்ணுவாங்களோ, மொபைல் ஆப் மூலியமாகவோ பை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எனக்கு காட்டு, அதிகமாக காட்டு. அடுத்து ஃபார்ம் சப்மிஷன் ஃப்ரம் யுவர் வெப்சைட் கேதர் லீட்ஸ் இன்ஃபர்மேஷன் த்ரோ எ ஃபார்ம் ஆன் யுவர் வெப்சைட்டு சம் கோடிங் மேபி ரெக்கயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சைன் அப்பு, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் ஃபார்ம்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் அவங்களோட டேட்டாவை ஃபில் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் சைன் அப்பு. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் வியூ. அதாவது எனக்கு என்னோட வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி, அதாவது ஆடை கிளிக் பண்ணோன்னா என்னோட வெப்சைட் மட்டும் ஓப்பன் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பேஜ் வியூ மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆடு வந்துட்டு, அதாவது உங்களோட இமேஜ் ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். பட் எனிவே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜோ வீடியோவோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் இந்த லீட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் பிராண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு பேஜ் வியூ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வியூ அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேஜ் வியூ அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டப் ஹவ் யூ வாண்ட் டு மெஷர் திஸ் கோலு. அதாவது நம்மளோட இமேஜை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் வந்துட்டு என்னோட பேஜ் வந்துட்டு பேஜுக்கான வியூஸ் வந்துட்டு அதிகமாக வேணும். கரெக்டாக, அதுதான் நம்ம டார்கெட். அப்போது நம்மளோட ஆடு வந்துட்டு ஒர்க்காக பேஜ் வியூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி இது ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அது எதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து நான் மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு இடத்துல காட்டுது. ஸோ அந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் அப்படின்றது நம்ம வீடியோ ஆடில் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடானது தான் இது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம பார்க்கல, சரியா. நான் கன்வர்ஷன் ட்ராக்கிங் நோட் பண்ணிக்கோங்க. கன்வர்ஷன் ட்ராக்கிங் பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த கேம்பெயினுக்கான நேம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கேம்பெயின் டிஸ்பிளே வென்சன் சர்வீசஸ். ஸோ இதுதான் நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிற ஒரு கேம்பெயின் நேமு. ஸோ இந்த கேம்பெயினுக்கு நான் நேம் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்ரி அண்ட் கண்டினியூ மெசேஜ் இருக்கும். அது டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அக்ரி அண்ட் கண்டினியூ டேரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம அஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸாக நம்ம யூடியூப்பில் அதாவது வீடியோ பார்க்கும்போது பார்த்த சில செட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயும் வரப்போகுது. பாருங்கள், கேம்பெயின்கான செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு லொக்கேஷனு, எந்த லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோடய ஆட் டிஸ்பிளே ஆகணும். ஆல் கண்ட்ரிஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இந்தியா அடுத்து என்டர் அனதர் லொக்கேஷன். ஓகே, என்டர் அனதர் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஏ லொக்கேஷன் டு இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் அட்வான்ஸ்டு சர்ச் போயிடுறேன். ஸோ ரேடியஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன்.
கோயம்புத்தூர் அப்படின்றத நான் இங்கே செட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் இன்க்ளூட் 20 மைலை நான் வந்துட்டு டார்கெட் பண்ணணும் கோயம்புத்தூர்ல இருந்து. அதே மாதிரி திருப்பூரில் இருந்து நான் 20 மைலில் டார்கெட் பண்ணணும். ஓகே, திருப்பூர் அண்டு கோயம்புத்தூர். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். நான் கிரியேட் பண்ண போகிற ஆடு கோயம்புத்தூர் அண்டு திருப்பூரில் இருந்து 20 மைல்ஸ் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்மளோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் லொக்கேஷன் செட்டிங்ஸில் வீடியோ ஆடில் நீங்கள் பார்த்த மெத்தட் தான். அதுக்கும் கீழே பாருங்க லொகேஷன் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனு நீங்கள் வீடியோ ஆடில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டிஸ்பிளே ஆடில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்பு கூகுள் சர்ச் ஆடு. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆடுலுமே இந்த லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகும். இந்த லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். செகண்டு ப்ரிசன்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற ஏரியா கோயம்புத்தூர் சிபிஇ. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிபி, திருப்பூருக்கு டிபிஆர் நான் போட்டுக்கிறேன். ஸோ 20 மைல்ஸில் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா போத்து கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் இருந்து 20 மைல்ஸு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது நம்மளோட ஆடு இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு கீழே 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்கன்றத சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் டேரெக்டாக போயிடலாம், ப்ரிசன்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசன்ஸு. ஸோ ப்ரிசன்ஸ் அப்படின்னா நம்ம மேலே லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம்ல, இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் உங்களோட ஆடு தெரியும். இதுதான் ப்ரிசன்ஸ். நீங்கள் மதுரையாக இருக்கலாம். மதுரையில் இருந்து சப்போஸ் கோயம்புத்தூருக்குள்ளேயோ திருப்பூருக்குள்ளேயோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க, இல்லைனா கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா கூட உங்களோட ஆடு டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது கோயம்புத்தூர் அண்டு திருப்பூர்லேருந்து 20 மைல்ஸு. ஆனால் நான் மதுரையிலேருந்து நான் இந்த 20 மைல்ஸ்குள்ளே நான் ட்ராவலிங்காக வரேன். ட்ராவல் வந்துட்டு பண்ணும்போது இந்த ஏரியாக்குள்ளே நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நான் ஏதாவது மொபைல் அப்ளிகேஷனோ ஜிமெயிலோ பார்க்குறேன், இல்லை அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து நான் பார்க்குறேன்னா எனக்கு இந்த ஆடு வந்துட்டு தெரியும். இதுதான் ப்ரிசன்ஸ். செகண்டு ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் சேம் கான்செப்ட் தான். நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது கோயம்புத்தூர் அண்டு திருப்பூரில் இருந்து 20 மைல்ஸ் பா. இப்போ ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக இந்த கோயம்புத்தூர் அண்டு திருப்பூர் 20 மைல்ஸ்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் திருப்பூர் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எந்த ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி, எந்த சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு கூட உங்களோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இவங்க ட்ராவல் பண்ணி உள்ளே வரணுன்னே அவசியம் கிடையாது. சப்போஸ் அருண் வந்துட்டு துபாயில் இருக்கிறாரு, ஆனால் இவர் கோயம்புத்தூர் சம்பந்தமாவோ திருப்பூர் சம்பந்தமாவோ அடிக்கடி தேடுவார் அப்படின்னா துபாயில் இருக்கிற அருணுக்கும் நம்மளோட ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ப்ரிசன்ஸ் அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருந்து தேடுற பீப்புளுக்கு மட்டும்தான். சப்போஸ் அவங்க வேற ஒரு லொக்கேஷனை இருந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே சப்போஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டு தேடினாலும், அதாவது வந்துட்டு அவங்க ஏதாவது வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்மளோட ஆட் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். ஆனால் சொல்லுங்க சார், இப்போ லொகேஷன் எங்கே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் போகுமா சார்? ஆமாப்பா, நம்மளோட ஆட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆக கண்டிப்பாக காசு வந்து டிடெக்ட் ஆக தான் போகுது. பட் ஆனால் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் டிடெக்ட் ஆகாது. நம்ம அதான் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவோம் இல்லையா?
அதாவது இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளே இருக்குன்றதை பார்த்துடலாம். அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு அமௌண்ட்டும் திருப்பூருக்கு அமௌண்ட்டும் அதுக்கு மாதிரிலாம் கிடையாதுங்க. காம்படிஷனை பொறுத்து தான், அந்த ஏரியாவுக்கான காம்படிஷன் பொறுத்து. இல்லை சார், இங்க இருந்துட்டு அப்ராட்ல பார்க்குற மாதிரி இருந்தா இதுப்பா அதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன இப்போ அப்படின்னா காம்படிஷனை பொறுத்து தான்ப்பா. சரியா? இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஓகே நீங்கள் துபாயில் இருக்கீங்க. துபாயில் இருந்து சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா, அதாவது சேம் பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ப்ரிசன்ட் செட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணியிருக்காங்க. ப்ரிசன்ட் செட் பண்ணவங்களுக்கு உங்களோட ஆடு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு செட் பண்ணியிருக்கவங்களுக்கு நீங்கள் துபாயில் இருந்தாலும் உங்களோட ஆடு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக தான் போகுது. சரியா? அப்போ அதுக்கான மீனிங் என்ன? ப்ராட் ஆடியன்ஸ். அதாவது இவங்களை விட ப்ரிசன்ஸை விட ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்களோட ஆடியன்ஸோட சைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? ரீச் அதிகமாக தான் கிடைக்கும், அதே மாதிரி அமௌண்ட்டு சீக்கிரம் ஸ்பெண்ட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். அதாவது ப்ரிசன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 பேர், 100 பேருக்கு மட்டும்தான் ஆட் டிஸ்பிளே ஆகுன்ற மாதிரியான கான்செப்ட். ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 1 crore. நம்பர் ஆஃப் ஆடியன்ஸோட சைஸ் வந்துட்டு அதிகம். அப்போ அமௌண்ட் யாருக்கு ஸ்பெண்ட் ஆகும்? சீக்கிரம் ஸ்பெண்ட் ஆகும். அன்வான்டும் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒர்க் ஆகும் இல்லையா? அன்வான்டும் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 1 crore பீப்புளுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளேக்கு போகும்போது அமௌண்ட் தேவையில்லாமல் வேஸ்ட்டும் ஆக தான் போகுது. ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு என்ன பண்ணி நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக மோகன் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவர் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட் ரன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி செட் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் அங்கே என்ன தெரியுமா வரும்? சென்னையில் இருந்தெல்லாம் லீடு வரும். அதுக்கான ரீசன்ஸ்லாம் இது தான். புரியுதுங்களா? ஹலோ சார் புரியுது சார். ஓகே. அப்போது இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே அடிஷ்னலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லொக்கேஷனுக்கு கீழே ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரிசன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணி தான் நான் இங்கே வரேன். ஓகேவா? இதுக்குள்ளே கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரிசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வேணுமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் கோ வித் ப்ரிசன்ஸ். ஸோ அடுத்து லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எந்த லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும். ஓகே. அடுத்து கீழே மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் ரொட்டேஷன்ஸ். ஆட் ரொட்டேஷன் அப்படின்றது நம்ம ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம்ப்பா. சரியா? ஒரு ஆட் டிசைன்ஸ் யூஸிங் இமேஜை யூஸ் பண்ணி ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன நடந்துச்சு? நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த தமிழ் ஒன் இண்டியா அந்த சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டினேன். பாருங்கள், சைட் அகைன் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ சேம் பேனர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு ரெக்டாங்கிளாக தெரிஞ்சது, இன்னொன்று ஸ்கொயராக வந்துட்டு தெரிஞ்சது. கரெக்டாக பார்த்தீங்களா? சேம் ஆடு தான். பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் நவான், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்டாங்கிளில் தெரியுது, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கொயரில் தெரியுது. சரியா? அப்போது நம்ம அப்லோட் பண்ண போகிற இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். அதில் எந்த ஆடு வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்துட்டு திரும்ப திரும்ப காட்டு அப்படின்றத சொல்கிறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் ரொட்டேஷன். டிஃபால்ட்டாக ஆட் ரொட்டேஷன் ஆனில் தான் இருக்கும். ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். புரிஞ்சுதுங்களா? அதாவது பெஸ்ட்டாக எந்த ஆடுக்கு நிறையா ரீச் கிடைக்குதோ, பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு பேனர் டைப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகுது. சம்டைம்ஸ் ரெக்டாங்கிளாக தெரியும், சம்டைம்ஸ் ஸ்கொயராக தெரியும், அதுக்கப்புறம் சம் வந்துட்டு என்ன அப்படின்னா அனிமேட்டடாக கூட தெரியும். பட் ஆனால் எந்த வேரியேஷனுக்கு நிறையா உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கிடைக்குதோ அந்த வேரியேஷனோட ஆடை மட்டும் வந்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப காட்டு, யூசருக்கு காட்டு அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரொட்டேஷன்ஸ். அது டிஃபால்ட்டாக செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா எடிட் பண்ணி நான் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணலைங்க, டு நாட் ஆப்டிமைஸ் கொடுக்குறேன். அப்போது எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் தெரிய போகுது. அப்போ எல்லா வேரியேஷன்ஸுமே நீ திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இரு. நீ பெஸ்ட்டை மட்டும் நீ திரும்ப திரும்ப காட்டாத. எந்த இதுக்கு வந்துட்டு யூசர் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்களோ
அதை நீ திரும்ப திரும்ப காட்டாத, எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் வேரியேஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப காட்டு அப்படின்றத சொல்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா டு நாட் ஆப்டிமைஸ். இது டிஃபால்ட்டா ஆப்டிமைஸ்ல தான் இருக்கும். பாருங்க, ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். நான் இப்போதைக்கு இந்த இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். டேரெக்டாக பாருங்கள். நான் ஆடுக்கு வந்துடுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆட் அப்படின்ற மெனுக்கு நான் வந்துடுறேன். பாருங்கள் இங்கே வந்துட்டு பாருங்கள், ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. டிஸ்பிளே, ஜிமெயில், யூடியூப் அப்படின்னு காட்டுது. பாருங்கள், பிஸ்னஸ் நேமில் நான் இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் வென்சன் அப்படின்றத கொடுக்குறேன். பிஸ்னஸ் நேம் வந்துட்டு கொடுத்துட்றேன். கீழே பாருங்களேன், இமேஜஸ் ஆட் அப் டு 15 இமேஜஸ். ஆட் அப் டு 15 இமேஜஸ் அப்படின்றது இந்த இடத்துல கேட்குது. அப்போ இதுக்கு கீழே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் கண்டிப்பாக வேணும். 15 இமேஜ் நீ ஆட் பண்ணிக்கோ, அதான் டிஃப்ரெண்ட் வேரியேஷனுக்காக. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் இமேஜ் வந்துட்டு வேணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 15 இமேஜில் ஒரு இமேஜ் கண்டிப்பாக லேண்ட்ஸ்கேப் இமேஜ், இன்னொரு இமேஜ் வந்துட்டு ஸ்கொயர் இமேஜ். இப்போ பாருங்கள், நான் இப்போ இமேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்கிற இமேஜஸ் சும்மா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. பாருங்கள், இப்போதைக்கு ஒரு இமேஜ் திரும்ப கிளிக் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொரு இமேஜ். ஓகே, நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு லோகோ வந்துட்டு கேட்கும். ஒரு லோகோவுக்கு ஒரு இது நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் சேவ் கொடுத்துட்றேன். நான் அதை உங்களுக்கு ப்ரிவியூ மட்டும் காட்டுறேன். அதுக்காக இப்போ நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்கள், ஹெட்லைன் கேட்குது, லாங் ஹெட்லைன் கேட்குது, டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்குது. ஓகே, அது எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே இமேஜஸ் மட்டும் இன்னும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 15 இமேஜ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிருக்கு. சேவ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கீழே சிடிஏ ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிடிஏ கீழே வந்துட்டு இங்கே இருக்குது, மோர் ஆப்ஷன்ஸ், கால் டு ஆக்ஷனு. ஸோ இங்கே ஆட்டோமேட்டடில் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரிவியூ மட்டும் பாருங்கள். பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வெப்சைட்டில் தெரிகிறது. கால் டு ஆக்ஷன் செட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டட் டவுன்லோட் சொல்கிறேன்ப்பா. இது டெப்த்தாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ரிவியூ காட்டுறேன். அப்போ தான் பெஸ்ட்டு அந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்றது என்னன்றது தெரியும். யூடியூப் வீடியோஸ். Two headlines. ஓகே, இப்போ நான் ப்ரிவியூ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ டேரெக்டாக இங்கே வந்துட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இமேஜஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இமேஜ் தெரியுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இந்த ஒரு இமேஜ். சரியா? இப்போ பாருங்கள், செகண்ட் காம்பினேஷனு. ஸோ செகண்ட் காம்பினேஷன் இது மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அடுத்து தேர்ட் காம்பினேஷன் இது மாதிரி. ஸோ நம்ம கொடுக்குற இமேஜஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. சரியா? அப்போது இப்போ இது வந்துட்டு வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்து ஜிமெயில் போய் பாருங்கள். ஜிமெயிலில் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற டேபுக்குள்ளே பாருங்கள், ஸ்பான்சர்ட் அப்படின்ற மெயிலு, வென்சன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைனு. ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா லாங் ஹெட்லைன் ஆர் டிஸ்கிரிப்ஷனு. இப்போ ஓப்பன் அந்த மெயிலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இது மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஓகே, இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அடுத்து யூடியூபுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரிவியூஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் கீழே. அப்போது நம்ம ஃபைனலாக நம்ம அப் டு 15 இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி சம் ஹெட்லைன்ஸ், சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது, நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்றது அதிகமாகிடுது. ஆட் காப்பீஸ் நிறைய ஆகிடுது இல்லையா? அப்போது அந்த ஆட் காப்பீஸில் எந்த ஆட் காப்பீஸ் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ
அந்த ஆட் காப்பீஸை திரும்ப திரும்ப யூசருக்கு வந்துட்டு காட்டு, மற்றதை ஹோல்ட் அதாவது ஸ்லோவாக காட்டிக்கோ அப்படின்றத வந்துட்டு சொல்கிறதா இந்த ஆட் ரொட்டேஷன்ஸ். இந்த ஆட் ரொட்டேஷனில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? அகிலேஷ் அருண் டவுட் இருக்கா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆட் ரொட்டேஷன் அப்படின்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். அதாவது ஃபைனலாக ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோம் அப் டு யூசிங் அப் டு 15 இமேஜஸ். ஓகேவா? அப்போது 15 இமேஜஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹெட்லைன்ஸ் ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அப்படின்றது நிறைய ஆகிடும். சரியா? அப்போது அந்த காம்பினேஷன்ஸில் இருக்கிற எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக அதிகமாக ரீச் வந்துட்டு கிடைக்குதோ, அதிகமாக யூசர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த காம்பினேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அதிகமாக போயிட்டு யூசருக்கு வந்துட்டு காட்டு அப்படின்றத வந்துட்டு செட் பண்ணுறது தான் இந்த ஆட் ரொட்டேஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? டிஃபால்ட்டாக ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட், இதுதான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகே, அடுத்து மோர் செட்டிங்ஸ்குள்ளே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் ஷெட்யூல். ஸோ ஆட் ஷெட்யூல் நான் வந்துட்டு எல்லா டேக்குமே தெரியணுமா இல்லை ஸ்பெசிஃபிக்கான டேட்டுக்கு மட்டும் தெரியணுமா? இது நம்ம ஏற்கனவே பார்த்த செட்டிங்ஸ் தான். அதே மாதிரி தான் டிவைசஸ். ஸோ ஆன் ஆல் டிவைசஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது ப்ரீவியஸாக பார்த்தா ஆட் டைப்பில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, ஸோ இந்த டைனமிக் ஆடு, கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷனு, கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷனு, இது ப்ளஸ் வந்துட்டு ஆட் ஷெட்யூல், இந்த 4 ஆப்ஷனும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஆட் டைப்பில் இல்லாத மாதிரியான வேறு செட்டிங்ஸு. ஸோ இதை வந்துட்டு நாளைக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது மீதி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே லொக்கேஷன் செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் லொக்கேஷன் செட்டிங்ஸ்குள்ளே ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரிசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டா ஆர் ப்ரிசன்ஸா அப்படின்றது இப்போ பார்த்தோம். அதே மாதிரி லைக் வந்துட்டு ஆட் ரொட்டேஷன்ஸ் ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடில் இல்லை, இந்த ப்ரீவியஸ் இந்த மெத்தடில் ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்றது பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஆட் ஷெட்யூல், டிவைசஸ், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் நம்ம ஏற்கனவே பார்த்த ஆட் டைப்ஸில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ், டைனமிக் ஆடு, கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன். இதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான். நம்ம வந்துட்டு என்ன ஒரு டைப் ஆஃப் ஆடை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைப் ஆஃப் கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்பா. மற்றபடி ஃபைனலாக ஆட் டிசைன்ஸ் வேறு, அதே மாதிரி டிஸ்பிளே ஆக போகிற இடம் வந்துட்டு வேறு, அவ்வளோதான். வீடியோ ஆட் வந்துட்டு யூடியூப்பில் தெரிஞ்சது, இது வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸு, யூடியூபு, ஜிமெயிலு இங்கே தெரிய போகுது, இவ்வளோதான். அது வீடியோ ஃபார்மேட்டு, இது வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜ் ஃபார்மேட்டு. அகிலேஷ் சொல்லுங்க, ஏதோ டவுட் இருக்கா? ஓகே சார். சார் இல்லை சார், இல்லை சார். ஒன்ஸ் நான் அந்த ரெக்கார்டர் கிளாஸ் நான் இன்னொரு டைம் ஒன்ஸ் பார்த்துட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகேப்பா. சரியா, நான் இதுக்காக தான் அந்த டைப்புக்குள்ள இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் இதுதான். இப்போ லொகேஷன் செட்டிங்ஸ் எந்த கேம்பெயின் எனக்கு சொல்லுங்க சார். ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு டவுட் இருக்குங்க சார். நீங்கள் அந்த ப்ரெசன்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருந்தீங்களா சார்? ஆமாப்பா சார். அதில் வந்துட்டு லொக்கேஷன் மாறும்போது நம்ம செட் பண்ணி வச்சிருக்க காஸ்ட் வந்து மாறுங்களாங்க சார்? ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு மாறாதுப்பா. ஆக்சுவலி வந்துட்டு மோகன் வந்து சொல்லியிருந்தாருங்க சார் இந்த மாதிரி. இப்போ நாம வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது காஸ்ட் மாறுங்களா? இல்லப்பா, காஸ்ட் வந்துட்டு மாறாது. சரியா, அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவோம் இல்லையா. அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்க டிஸ்பிளே எடுக்க என்ன இருக்க போகுதுன்னா சிபிஎம், காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். புரியுதுங்களா? அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்குள்ள வரும். அப்போ 1000 டைம்ஸ் என்னோட ஆடை காட்டுறதுக்கு நீ எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நீ எடுத்துக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ட் அமௌண்ட் நம்ம பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுமே தவிர அது வந்துட்டு என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் செக் பண்ணணும். நம்ம 20 ரூபா கொடுத்துருக்கோம், இன்னொருத்தவங்க 30 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. அப்போ 30 ரூபா இருக்கிறதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு காட்டும். இது சிட்டி ஸ்டேட் அதை வச்சுலாம் மாறாது. ஓகே சார். பட் என்னன்னா இது பிராட் ஆடியன்ஸ், நிறைய பேருக்கு காட்டும், சீக்கிரமா அமௌண்ட் குறையும். ஓகே சார். ஓகே சரி, ஓகேப்பா. நம்ம மீதி இருக்கிற செட்டிங்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இந்த டைப் ஆஃப் ஆட் நாளைக்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா,
இங்க இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே ஓகே வந்துட்டு சார். என்ன அப்படின்னா உங்களுக்கு கூகுள் சர்ச் ஆடுன்ற ஒரு டாபிக் வரும். அங்க வந்துரும். சில செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் ஆனா அந்த கூகுள் ஆடுல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் சர்ச் ஆடு தான்ப்பா. சரியா? ஓகே அது சார். நம்ம என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே சார். மறக்காம நாளைக்கு வந்துருங்கப்பா. நீங்களாவது வந்துருங்க. ஓகே சார். கண்டிப்பா. ஓகே ஓகேப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. பாய். தேங்க்யூ சார்.